கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் தேவனை ஆராய்ந்து தொழுது கொள்வதற்கு ஏதுவாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 31-32 வசனத்தை வாசிக்கலாம். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார் என்றார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தது போல மரித்தோரிலே ஒவ்வொருவரும் உயிர்த்தெழுந்து அவருக்கு முன்பாக நிற்பார்கள் என்பதை கூட நாம் பார்க்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்த கேள்வி கேட்ட நபர்களுக்கு உயிர்த்தெழுதலிலே எவனுக்கு அவள் மனைவியாயிருப்பாள் என்று சொல்லி கேட்கும் பொழுது அங்கே கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. நீங்கள் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். அவர்கள் தேவதூதரை போல் இருப்பார்கள் பரலோகத்தில் என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டு, மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்பதை நீங்கள் வாசிக்கவில்லையா என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார். ஆகவே தேவன் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார் என்பதை கூட நாம் பார்க்கிறோம். முற்பிதாக்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது யாத்திராகமம் 3:6 மோசேக்கு தேவன் தரிசனமாகிறதை கூட நாம் பார்க்கிறோம். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். தேவன் யாருடைய தேவனாக அவர் காணப்படுகிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லி அவர் அழைக்கப்படுகிறார். இவ்விதமாக அவர்கள் அழைக்கப்பட காரணம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு காரியம். அவர்கள் அவ்விதமாக அழைக்கப்பட அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை கூட நாம் பார்க்கும் பொழுது எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 15-16, தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்கள், ஆனால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அவர்கள் ஆபிரகாமை தேவன் அழைக்கும் பொழுது, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்ன பொழுது அந்த விக்கிரக ஆராதனை நிறைந்த இடத்திலிருந்து அவன் வெளியே வருகிறான். அவ்விதமான ஒரு முதல் தெரிந்து கொண்ட ஒரு மனிதனாக அங்கே ஆபிரகாமை பார்க்கிறோம். ஆபிரகாமின் மூலமாக அந்த சந்ததியை தேவன் அங்கே ஏற்படுத்துகிறதை கூட நாம் பார்க்கிறோம். அவர்கள் தேவனை அவர்கள் பற்றி கொண்டார்கள். தேவனை அவர்கள் நோக்கினவர்களாக இருந்தார்கள். மறுபடியும் அந்த உலக வாழ்க்கை அவர்கள் நினைத்திருப்பார்கள் என்றால் அங்கே திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்கும். ரூத் ஒர்பாலை குறித்து நாம் பார்க்கிறோம். நகோமி கணவனை இழந்து தன்னுடைய மகன்களை இழந்து நிலைமையில் இருக்கும் பொழுது, நீங்கள் உங்கள் தேசத்திற்கு திரும்பி போங்கள், உங்களுக்கும் ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது ரூத் தன்னுடைய மாமியை அவள் உறுதியாய் பற்றி கொண்டான். உம்முடைய தேவனே என்னுடைய தேவன், நீர் செல்லும் இடத்தில் நானும் செல்வேன் என்று சொல்லி அந்த அசைக்க முடியாத ஒரு தீர்மானத்தை கூட ரூத்தினிடத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒருபாலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது முத்தமிட்டு போய்விட்டாள்.
அதற்கு பிறகு ஒர்பாலை குறித்தான எந்த வேத வாக்கியங்களும் அங்கே எழுதப்படவில்லை. ஆனால் ரூத்தை குறித்து மத்தேயு எழுதின முதல் அதிகாரத்திலே அந்த வசனங்களிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய வம்சத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு வரக்கூடிய மூதாதையரிலே ரூத் அங்கே வருகிறதை கூட நாம் பார்க்கிறோம். ஆகவே அவள் ரூத்துக்கும் திரும்பி போகக்கூடிய ஒரு சமயம் இருந்தது. ஆனால் அதை அவள் தெரிந்து கொள்ளவில்லை. தன்னுடைய மாமியோடு தன்னுடைய மாமி வணங்கக்கூடிய தேவனே தேவன் என்று சொல்லி அந்த விசுவாசத்தை அவள் பிடித்தவளாக இருந்தபடினால் அதையில்லை, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தான் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை. ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லி அவர் வெட்கப்படவில்லை. ஈசாக்கின் தேவன் வெட்கப்படவில்லை. ஒரு சில தகப்பன்மார்கள் சொல்வார்கள், மகன் என்று சொல்லிக்கொள்ள எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று. அப்போ மகனுடைய நிலைமை அது தகப்பனுக்கு பிடிக்காதபடினால்தான் அவ்விதமான ஒரு வார்த்தையை அங்கே சொல்கிறார். ஆனால் தேவன் அந்த ஆபிரகாம் தன்னுடைய தேவனுடைய விருப்பத்தின்படியே தங்களுடைய வாழ்க்கை அமைத்தபடினாலே அவர்களுடைய தேவன் என்னப்பட அவர் வெட்கப்படுகிறதில்லை என்பதை கூட நாம் பார்க்கிறோம். அதுதான் மேன்மையான ஒரு பாக்கியமாக அங்கே காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் முற்பிதாக்களுடைய தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படவில்லை. புதிய ஏற்பாட்டிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை எவ்விதமாக அங்கே சொல்லுகிறார்? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10, 11, 12. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. தேவனாலே நாம் உண்டாயிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தேவனே அங்கே இந்த பூமியிலே அனுப்பினார். நாமும் அவரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். உலகமும் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நம்மை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் என்று நாம் பார்க்கிறோம். நம்மை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லை? நம்மை அவர் பார்த்தார், பாவத்தை அவர் சுமந்தார், நம்மை ரட்சிக்கும்படியாக அவர் கண்ணோக்கினார், நம்மை கெட்டு போகாமல் ரட்சிக்கும்படியாக அவர் நம்மை கண்ணோக்கினார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12, 48, 49. தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. நம்மை பார்த்து நமக்கு அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்று சொல்லும்போது, என் தாயார் யார், என் சகோதரர் யார்? தம்முடைய சீஷர்களுக்கு நேரே நீட்டி, என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. எதற்காக அவர் சொல்லுகிறார்? 50வது வசனத்திலே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான். நம்மை எவ்வளவாக அவர் உரிமை பாராட்டுகிறார். அவருடைய சித்தத்தின்படி அவருடைய வார்த்தையின்படி நாம் செய்கிறவர்களாக இருந்தால் நம்மை அவர் சகோதரராக சகோதரியாக தாயுமாக அவர் நம்மை அழைக்கிறார். எப்பேற்பட்ட நாம் அவருக்கு சகோதரர்களாக சகோதரிகளாக தாய்களாக நாம் காணப்படுகிறோம். எப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை தேவன் நமக்கு அவர் ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை கூட நாம் பார்க்கிறோம். அவர் நம்மை குறித்து அவர் வெட்கப்படவில்லை. முற்பிதாக்களின் தேவன் அவர்களை குறித்து அவர்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் முன்பு உள்ள அந்த தேசத்தை தாங்கள் விட்டு வந்த அந்த விக்கிரக ஆராதனை
தேசத்தை அவர்கள் நாடினார்கள் என்றால் திரும்பி போக அவர்கள் முடிந்திருக்கும். அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் எகிப்துக்கு திரும்பி போக வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அவர்கள் வனாந்தரத்திலே அவர்கள் மடிந்து போனார்கள். திரும்பி போக கூட அங்கே செய்யவில்லை. பாருங்கள், அவர்களுடைய முடிவு எவ்வளவு ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை. அவை தேவனுக்கென்று நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்முடைய தேவன் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் இருப்பார் என்பதை கூட நாம் பார்க்கிறோம். லூக்கா 9:26 நாம் பார்க்கும் பொழுது தேவன் எதனால நம்மை குறித்து அவர் வெட்கப்படுவார் என்று நாம் பார்க்கும் பொழுது, என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். அவருடைய முகமே சூரியனை போல பிரகாசித்தது. பிதாவின் மகிமை அது எவ்வளவு பெருசா இருக்கும், பரிசுத்த தூதர்களின் மகிமை அது எவ்வளவு பெருசா இருக்கும். அப்ப இயேசு கிறிஸ்துவை அந்த வெளிச்சத்துல எப்படி அவரை காண முடியும்? அப்படி வரும்போது அவரை குறித்தும் அவர் வார்த்தையை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவரும் வெட்கப்படுவார். இது ஒரு எச்சரிப்பாக எனக்கு இருந்தது இதை வாசிக்கும் போது. நம்மை சகோதரன் என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லை. ஏனென்றால் அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரன் சகோதரி. ஆனால் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமல் அவரை குறித்து அவருடைய வார்த்தையை சொல்ல வெட்கம், அவரை குறித்து பேச வெட்கம் காணப்படும் என்றால் என்னை குறித்தும் அவர் வெட்கப்படுவார். அது எவ்வளவு பெரிய வெட்கம்! ஆகவே மரித்தோர் உயிர்த்தெழுதலை குறித்து அவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த ஆபிரகாம் ரோமர் 4:19 அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். இனி குழந்தை பிறக்கக்கூடிய அது அடையாளமே இல்லை. ஆனால் தேவன் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன்னு சொல்கிறார். ஆனால் சூழ்நிலையை பார்க்கும்போது அதற்கு எந்த ஒரு அடையாளமும் இல்லை, அறிகுறியும் இல்லை. சரீரம் செத்து போயிட்டு, சாராளுடைய கற்பம் செத்து போயிட்டு, தேவன் அங்கே உயிர்ப்பித்தார். இயற்கைக்கு அப்பாற்பட்டு அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்து ஈசாக்கை தேவன் தந்தார். அதான் மரித்தோர் உயிர்த்தெழுதல். ஆபிரகாமை அவர் சரீரம் செத்து போன சரீரத்தை அவர் உயிர்ப்பித்தார். ஈசாக்கை அவர் கொடுத்தார். ஈசாக்கை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அதே எபிரேயர் 11:19 தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான், மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். பலியாக ஒப்பு கொடுத்தது ஆபிரகாம், பலியாக தன்னை படைத்தது ஈசாக்கு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆபிரகாமுடைய பகுதியும் இருக்கிறது, தன்னுடைய மகனுடைய பகுதியும் இருக்கிறது. பலியாக கட்டுகிறான், கிடத்தி வைக்கிறான். அப்படியே குழந்தை போல அவன் பலிபடத்தில் அவன் கிடக்கிறான். ஏன் இவ்விதமாய் கட்டுகிறீர்கள் என்று கேட்கவில்லை. என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு தகப்பன் மகனுக்குள்ளே ஒரு ஐக்கியத்தை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் தன்னை ஒப்பு கொடுக்கிறான், ஈசாக்கு பரிபூரணமாக அர்ப்பணிக்கிறான். ஈசாக்கை அங்கே மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி 19 அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். ஈசாக்கை உயிர்ப்பித்த உயிர்த்தெழுதலின் வல்லமை. அடுத்ததாக யாக்கோபு ஆதியாகமம் 45:26 யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைத்தது. யோசேப்பு செத்து போனான், ஒரு மிருகம் வந்து அவனை கொன்று போட்டது, அதுதான் அவனுக்கு தெரியும். தன் சகோதரர்களாலே தன்னுடைய
பிள்ளைகளால் அவன் ஏமாற்றப்பட்டான். இந்த அதிபதியாக இருக்கிறான் என்பது அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த சம்பவத்தில் தான் அவனுக்கு தெரிகிறது உயிரோடு இருக்கிறான். 27வது வசனத்திலே அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும், தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவருடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. நற்செய்தி, யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் உயிரோடு இருக்கிறார். அது நற்செய்தி. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். எவ்வளவு பெரிய ஒரு நற்செய்தி இது! இது ஒவ்வொரு மனிதனையும் ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு மனிதனையும் அது உயிர்ப்பிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. தன்னை பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியவராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை ஒரு மனிதன் நம்பும் பொழுது அவனுடைய ஆவி உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. யாக்கோபின் ஆவி உயிர்க்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாய் யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் உயிரோடு இருக்கிறார், அது போதும் இந்த பூமியிலே என்னுடைய வாழ்நாளே வாழ்வதற்கு. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால் என்னை பலப்படுத்த அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார், இது போதும், வேறு எதுவும் வேண்டாம். நான் மரணமுடைய முன்னே போய் அவனை பார்ப்பேன். எப்பேற்பட்ட ஒரு ஒப்பு கொடுத்தலாக இருக்கிறது! எப்பேற்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு! எப்பேற்பட்ட உயிர்ப்பிக்கப்படுதல் என்பதை நாம் இந்த வேளையிலே நாம் இவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் உணர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்மை ஒப்பிட்டு அவர்களுக்கு நேராக நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒப்பிட்டு தேவனை நாம் ஆராதிக்கும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். அவ்விதமாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக.